Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 8 Standard. Dear students, in our previous classes, what are the things we are learnt? We are learnt first, the lesson name is Chapter 7, Conservation of Plants and Animals. What are the topics we are learnt? There are 8 subtopics in this lesson. First subtopic is deforestation and its causes and consequence of deforestation, and conservation of forest and wildlife, and biosphere reserve. Fourth subtopic is flora and fauna and endemic species. Then wildlife sanctuary and national park and red data book. And seventh subtopic is migration, and eighth subtopic is recycling of paper and reforestation. Okay students, what are the things we were learnt from this lesson? We are learnt from this lesson how to conserve plants and animals, and deforestation, how to prevent forest and endangered animals and plants, and information about endemic, extinct and exotic and endangered species. Then in today's class we are going to see about worksheet from chapter 7 in conservation of plants and animals. Are you understood students what I am said? Worksheet chapter 7 conservation of plants and animals. First question is, give 2 example of flora. First, what do you mean by flora? Flora means what? நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய லெசனோடைய டாபிக்லே இருக்கு. கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்போது ஆக்சுவலாக இதில் which is this flora, which is this fauna. ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளோரா. ஃப்ளோரா அப்படின்றதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் யூ வில் ரைட் இன் யுவர் ஒர்க்ஷீட் பேப்பர். தென் செகண்ட் கொஸ்டின் இஸ் கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபானா. ஆல்ரெடி ஐ டோல்ட் வாட் யூ மீன் பை ஃபானா, நம்மளுடைய லெசனுடைய சாப்டரில் அந்த டாப்பிக்லே இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் திஸ் ஃபானா அண்ட் யூ வில் ரைட் 2 examples. Then give any 2 examples of endemic species. First, what do you mean by endemic species? Already we are learnt 3 species. What are the species? First, endemic and extinct and endangered species. First, extinct species. Extinct species means already destroyed. அதாவது நம்மளோட ஏன்ஷியன்ட் டேஸில் இருக்கக்கூடிய இப்போ டைனோசர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ட்ரைடாக்கர்ஸ், இது எல்லாமே என்னாச்சு இப்போ வந்து டெஸ்ட்ராய் அழிஞ்சிடுச்சு இல்லையா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டினிக்ட் ஸ்பீசிஸ். எண்டமிக் ஸ்பீசிஸ் மீன்ஸ் இப்போ முடிவுக்கு வரப்போகிற ஸ்பீசிஸ். அதாவது இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் என்னாச்சு, அது டெஸ்ட்ராய் ஆகிட்டு, ஆனால் இப்போயும் லைட்டாக அதோடைய ஸ்பீசிஸில் ஜீனிஸில் இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். தென் endangered species. Endangered species means ஆல்ரெடி இப்போது நம்மளுடைய நவ டேஸில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ வெயில், டைகர், லைன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இஸ் கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் endemic species. ஆல்ரெடி ஐ டோல்ட் வாட் யூ மீன் பை endemic species. யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட் இன் 2 எக்ஸாம்பிள். தென் fourth one is give any 2 examples of endangered species. Endangered species means என்ன சொன்ன இப்போ தான், அதாவது அழியக்கூடிய விலங்குகள் அண்ட் தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, டைகர் அண்ட் லைன். நீங்கள் என்ன பண்ணணும், இது இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்கிறதுன்றதை யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். தென் திஸ் இஸ் அ endangered species. Then give any 2 examples of wildlife sanctuaries. நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாட் யூ மீன் பை wildlife sanctuaries. ஃபர்ஸ்ட் வாட் யூ மீன் பை wildlife sanctuary. wildlife sanctuary மீன்ஸ் இப்போ நேச்சுரலாக வந்து ஃபாரஸ்ட்டில் அவுட்டரில் என்ன பண்ணுவாங்க, அந்த அனிமல்ஸ் அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா,
இப்போ நம்ம வந்து அவுட்டர் ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்போ இந்த அண்டார்டிகா பிளேஸ் இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா சைடில் என்ன பண்ணுவாங்க, அவுட்டர் ஃபாரஸ்ட், அதாவது நம்ம உள்ளே வந்து என்ட்ராக முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ், அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே அங்கே என்ன பண்ணுவாங்க, வச்சு டெவலப் பண்ணுவாங்க, அதாவது வளர்ப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். நேஷ்னல் பார்க்குனா ஒரு சம் ஆஃப் த ஸ்பீசிஸ், அதாவது கொஞ்சம் ஸ்பீசிஸ் இருக்க அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை மட்டும் கொண்டு வந்து அதை ஒரு சாங்சுரி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, 1 or 2 அனிமல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பீசிஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கோ அதில் வந்து ஒரு 1 or 2 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சாங்சுரியில் வச்சு வளர்ப்பாங்க. எதுக்காக, விசிட்டிங் ஆஃப் பீப்புள், அதாவது பீப்புள்ஸ் வந்து பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஒரு சாங்சுரியை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 எக்ஸாம்பிள் யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். தென் 6th question is give any 2 examples of national park. ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னால் என்ன, நேஷ்னல் பார்க்னால் என்ன. வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்னது, அதாவது நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு அவுட்டர் ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. பட் நேஷ்னல் பார்க்குனா ஆல்ரெடி வி ஆர் வெல் நோன் பார்க்ஸ்னால் என்னது, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஏரியா இல்லையா, அந்த பார்க்கில் நிறைய கொஞ்சம் அனிமல்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, இப்போ டைகரில் ஒரு 2 டைகர்ஸ், அப்புறம் 2 லயன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் அனிமல்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அங்கே வச்சு வளர்ப்பாங்க. எதுக்காக, விசிட்டிங்காக. அப்போது பட் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்ன பண்ண முடியாது, எல்லாருமே போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, தே cannot see, பார்க்க முடியாது எல்லா அனிமல்ஸையும். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப டேஞ்சர்ட் அனிமல்ஸாக தான் இருக்கும், நம்மளால் போயிட்டு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் இந்த நேஷ்னல் பார்க்கில் என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக சேஃப்டியாக தான் வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க, நம்ம போய்ட்டு ஈஸியாக நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ யூ வில் ரைட் 2 examples ஆஃப் நேஷ்னல் பார்க்ஸ். தென் give any 2 examples of migratory birds. First, what do you mean by migration? Migration means movement to one place to another place. It moves one place to another place. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போது நம்மளுடைய சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வேடந்தாங்கல் அப்படின்ற ஒரு சாங்சுரியில் என்ன ஆகும், நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே, அதாவது அவுட்டர் ஸ்டேட்டில் இருக்க எல்லா பேர்ட்ஸுமே என்ன பண்ணும், நம்மளுடைய ஸ்டேட்க்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் என்ன பண்ணும், அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா அதோடைய அடாப்டேஷன் ஹேபிடேஷன் அப்படி, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த பிளேஸை அடாப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணணும், ஒரு 2 எக்ஸாம்பிள் ரைட் பண்ணணும், வாட் ஆர் த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்ட்டு. தென் 8th one is what do you mean by draft? Already we are known what do you mean by draft, you will write, search and write. Then what is desertification? This is also search and write. Then write on the differentiate between wildlife sanctuary and zoo. இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வாட் டு யூ மீன் பை வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் வாட் டு யூ மீன் பை ஜூ. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், ஜூனா என்னது, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி நம்ம தான் என்ன சொல்லி அவுட்டர் பிளேஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜூ மீன்ஸ் அதான் சாங்சுரி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜூவில் போயிட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், விசிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் வண்டலூர் ஜூ, சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூவில் என்ன பண்ணலாம், அது ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். ஆனால் பட் பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பிளேஸில் வந்து லயன் இருக்கும், அனதர் பிளேஸில் டைகர் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு விசிட் பண்ணலாம். பட் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நம்ம என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக போயிட்டு விசிட் பண்ண முடியாது. ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் ஐ எம் சேட்? தென் 11th one is what are the factors that affect the natural habitat of endemic species? எண்டமிக் ஸ்பீசிஸ்னால் என்னது, நம்ம தான் சொல்லணும் இல்லையா, எண்டமிக் அதாவது அழிஞ்சும் அண்ட் அழியாமலும் இருக்கக்கூடிய, அதாவது டெஸ்ட்ராய்டு அண்ட் அன்டெஸ்ட்ராய்டு அனிமல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளூ வேல்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வேலோடைய அவங்களுடைய ஏன்ஷியன் ஸ்பீசிஸ் எல்லாமே டெஸ்ட்ராய்ட் ஆகிருக்குது. இப்போதைக்கு இருக்கிறது தான் அந்த லாஸ்ட் ஸ்பீசிஸ் ப்ளூ வேல், அது இப்போ ரொம்ப என்டேஞ்சர். எண்டமிக் மீன்ஸ் ஆல்ரெடி என்ன இருக்கும், டெஸ்ட்ராய்டு அண்ட் அன்டெஸ்ட்ராய்டு, அழிஞ்சும் அழியாமல் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன நேச்சுரல் ஹேபிடேட் அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது அதோட லிவிங் ப்ராசஸ்க்கு அப்படின்றத யூ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட். தென் வாட் டு யூ மீன் பை என்டேஞ்சர்ட் அனிமல்? இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, என்டேஞ்சர்ட் அனிமல் மீன்ஸ் என்னது, அதாவது அழியக்கூடிய, இப்போ அழிஞ்சிட்டு வர பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? இப்போ அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன சொல்லலாம், ஒயிட் டைகர்,
ஓகேவா? அப்புறம் டூடு பேர்ட்ஸ் அண்டு அனகோண்டாஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன சொல்லலாம், அனிமல்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Dear students, again I read what are the questions in this worksheet. First one, give 2 examples of flora and give 2 examples of fauna. Then give any 2 examples of endemic species. Then give any 2 examples of endangered species. Then fifth one is give any 2 examples of wildlife sanctuaries. Then sixth one, give any 2 examples of national parks. Give any 2 examples of migratory birds. Then what do you mean by drought? Then what is desertification? Then write on the differentiate between wildlife sanctuary and zoo. Then 11th one is what are the factors that affect the natural habitat of endemic species. 12th one is what do you mean by endangered animal. Okay students, there are 12 questions are here. This is your worksheet. In today homework is complete your worksheet. இங்கே கொடுத்துருக்க 12 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர்ஸ் ரைட் பண்ணி அழகாக A4 ஷீட்டில் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி அழகாக எழுதி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்கல, பட் சம் ஆஃப் தேம் கேவ் ஒர்க் ஷீட்ஸ் நீட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க. அழகாக ஸ்கெட்ச் பென் அழகாக யூஸ் பண்ண அதெல்லாம் வந்து அழகாக யூஸ் பண்ணி அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஸ்கெட்ச் பென்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி நீட்டாக அழகாக ரைட் பண்ணி கொண்டு வரணும். என் டுடே ஹோம்ஒர்க் இஸ் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் ஷீட் 12 கொஸ்டின்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் தெரியலனா உங்கள் புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம புக்ஸில் இருக்கிறத நம்ம டீச் பண்ணி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ரைட் பண்ணலாம். பட் இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், எண்டமிக் ஸ்பீசிஸ் நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணலாம், கூகுளில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நேம்ஸ்லாம் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணி ரைட் பண்ணலாம். எண்டமிக்ஸ், ஃப்ளோரா, ஃபனா, எண்டமிக் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அண்ட் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அண்ட் ஜூ, தென் எண்டமிக் ஸ்பீசிஸ் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நெட்டில் சர்ச் பண்ணி நீட்டாக அழகாக ரைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். Are you understood students what I said? In today homework is complete this worksheet. Thank you students.